Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு another strategy வீடியோ. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜி தான். ஆனால் இதில் சின்ன சின்ன ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் வந்து என்னோடய பர்சனல் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் அதை பற்றி ஃபுல்லாக வந்து நம்ம பேச போகிறோம். ஓகேவா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நிஃப்டி 50யோட இன்னையோட சார்ட்டு தான் இது. இன்னையோட இதுதான் நல்ல ஒரு பிரேக் அவுட்டு. நிறைய பேருக்கான ஆப்ஷன் பையர்ஸ்க்கான ஒரு சூப்பரான நாள்னே சொல்லலாம். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து என்னன்னா ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி தான். பிரேக் அவுட்னா ப்ரைஸ் ஆக்ஷனில் வரும் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. அதை எப்படி வந்து நம்ம எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை வந்து எப்படி நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு வந்து இதை நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது, நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஸ்ட்ராங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போது 1 டே டைம் ஃப்ரேம்க்கு வந்து நான் போயிடுறேன். நார்மலாக எல்லாருமே பண்ணுறது அந்த டேவோட ஹை, டேவோட லோ, இது எல்லாமே வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? மார்க்கெட் வந்து இப்போ லாஸ்ட் ஒரு 2-3 டேஸாக வந்து ஒரு சைட்வேஸ் தான், ரொம்ப பெருசாக ஒரு இது இல்லாமல் இருந்தது. இப்போது ஓகே, நான் அதை எடுத்துடுறேன். ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிடுவோம். அப்போனா வந்து நமக்கு ஒரு கிளியராக நமக்கு வந்து ஒரு இது கிடைச்சிரும். ஓகேவா? ஓகே, சரி, ஓகே, இவ்வளோ தான் இது. இப்போது நம்ம 5 மினிட்ஸ்க்குள்ளே போயிடலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 டேஸ்க்காக, அதாவது 2 டேஸில் வந்து ஹை அண்ட் லோ ரெண்டுமே வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? 2 டேஸ்க்கான ஹை அண்ட் லோ மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ இன்றைக்கி மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு ஒரு நாளைக்கு விட்டு முன்னாடி இருக்கிற சப்போர்ட்டை வந்து இங்கே எடுத்திருக்கோம். ஓகேவா? மார்க்கெட்டில் சப்போர்ட் எடுத்துகிட்டு என்ன பண்ணியிருக்கான், திரும்ப வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹையை வந்து இங்கே லிக்விடிட்டி வைப் எடுத்துருக்கோம். லிக்விடிட்டி ஸ்வைப் நடந்திருக்கு பார்த்தீங்களா? இங்கே இருக்கிற செல்லர்ஸோட லிக்விடிட்டி எல்லாத்தையும் வந்து இந்த இடத்துல எடுத்துட்டோம். ஓகேவா? இப்போது நல்லா தெரியுதா? ஓகேங்களா? இந்த இடத்துல இருக்கிற லிக்விடிட்டி எல்லாத்தையும் இவன் எடுத்துட்டான். இப்போ என்ன பண்ணான், இங்கே எடுத்துட்டான் அப்படின்னா இந்த இன்பேலன்ஸ் கேண்டிலை கவர் பண்ணால் மார்க்கெட் கீழே தான் வருவான் அப்படின்னு சொல்லி அடுத்து வந்து மார்க்கெட் இங்கேருந்தே செல் எடுத்துருக்கலாம், மார்க்கெட் கீழே போகும். நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து இந்த மாதிரி இடத்துல ஏரியா ஜோனில் வந்து என்ட்ரு ஆகக்கூடாது. நமக்கு வந்து நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, இப்போது இந்த ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இந்த கன்சால்டேஷனோட டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் கொடுத்த உடனே நம்ம என்ட்ரி ஆகலாம். ஒரு நல்ல மூமெண்ட்டை கிடைக்கலாம். ஓகேங்களா? ஒரு நல்ல மூமெண்ட் கிடைச்சிருக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் ஒரு பிரேக் அவுட்டில் நம்ம என்ட்ரி ஆகிறது. அடுத்து இப்போ மெயின் கான்செப்டுக்கு வரேன். இப்போது இது என்ன பண்ணியிருக்கான், அதாவது ப்ரீவியஸ் டேவோட லிக்விடிட்டி எல்லாத்தையும் ஸ்வைப் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து கீழே டவுன்வர்ட்ஸில் வந்திருக்கான். திரும்ப என்ன பண்ணியிருக்கான், இன்னையோட சப்போர்ட்டையும் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஸ்வைப் பண்ணிட்டான். ஓகேவா? இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஸ்வைப் பண்ணிட்டான். இப்போது மேக்ஸிமம் டேஸில் என்ன நடக்கும் அப்படின்னா, அதாவது ஒரு டேவோட ப்ரீவியஸ் டேவோட ஹையும் லோவையும் வந்து மார்க்கெட்டை வந்து ஸ்வீப் பண்ணுறான். அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா, மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கோன்னா இப்படியே வந்து கன்சால்டேஷன் ஆயிரும். ஓகேவா? இப்போ இங்கே வந்து ப்ரீவியஸ் டேவோட இதை வந்து இந்த இடத்துல ஸ்வைப் பண்ணியிருக்கான். அடுத்தது வந்து இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் ஃபார்ம் பண்ணியிருக்கான். அடுத்தது வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹையை வந்து இந்த இடத்துல பண்ணிட்டான். இப்போ என்ன பண்ணுவோன்னா, இப்படியே வந்துட்டு இந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து கன்சால்டேஷனாக போயிடுவோம். ஓகேவா? இதுதான் வந்து மார்க்கெட்டில் நார்மலாக நடக்கிற சினாரியோஸ். இப்படி தான் நடக்கும். ஓகே, இன்றைக்கி இதே போல் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், இதே மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நடக்கலை. ஏன் அப்படின்னா வந்து சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ மார்க்கெட் இங்கேருந்து நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கிடைக்க போகுது. ஓகேவா? நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இந்த ட்ரெண்ட் லைனை நான் ட்ரா பண்ணிவிட்டு
வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து நான் லைவ்லேயும் போட்டிருக்கேன். மார்க்கெட் வந்து ஆக்சுவலி நான் என்னோடய ப்ரிடிக்ஷன் என்னென்னா டவுன்வர்ட்ஸில் மேலே ஸ்வைப் பண்ணிட்டான், மார்க்கெட் கீழே போச்சுன்னா இந்த 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 இன்பேலன்ஸ் கேண்டில் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே போவான் அப்படின்னு சொல்லி நான் ப்ரிடிக்ஷன் பண்ணியிருந்தேன். ஆனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கேருந்து வந்தவன் இங்கே எடுத்துகிட்டு திரும்ப வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு நான் இந்த இடத்துல வந்து எடுக்கும்போது இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு கீழே போகணும்னு நினச்சேன். இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேன், நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஓகேவா. அடுத்து வந்து இங்கே இதுதான் வந்து நமக்கான மேஜரான ஒரு பிரேக் அவுட். இந்த பிரேக் அவுட்டு நல்ல ஒரு பிரேக் அவுட் தான், ஒரு சாலிடான பிரேக் அவுட்டு. ஆனால் அதுக்கு அடுத்து வந்து நமக்கு என்ட்ரி கிடைக்கல. இந்த பிரேக் அவுட்டில் நம்மளால் என்ட்ரி பிடிக்க முடியல. ஓகேவா. என்ட்ரி கிடைக்கல. நம்மளோட என்ட்ரி வந்து இங்கே தான் இருக்குது. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு டேவோட ஹையும், அதாவது வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 12 o'clock வந்து முடிஞ்ச உடனே ஒரு ஹை அண்ட் லோ வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேவா. 12 o'clock ஆர் 1 o'clock இந்த இன்பிட்வீன் டைமில் சொல்கிறேன். ஒரு மேஜர் ஹையும் ஒரு மேஜர் லோவும் நமக்கு வந்து ஒரு மார்க்கெட் வந்து கன்சால்டேஷனாக இருந்தாலும் சரி இல்லை எதாக இருந்தாலும் ஒன்று வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா. இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதுதான் நமக்கு இன்னையோட மேஜர் ஹை, இது வந்து ஒரு மேஜர் லோ. ஓகேவா. இந்த மேஜர் லோ இதுவும் பண்ணியாச்சு. இதில் வந்து 50% வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்ஸிமம் நிறையா இடத்துல வந்து அந்த கேண்டிலோட 50%ல் அப் சைடில் வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கும், டவுன் சைடில் க்ளோஸ் வச்சுதுன்னா மார்க்கெட் கீழே போகிறதுக்கும் நிறையா டைம் அது வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தோம்னா தெரியும், நம்மளோட ட்ரெண்ட் லைன் வந்து மூணு இடத்துல வந்து நம்மளோட ப்ரைஸஸ் வந்து ரிஜெக்ஷன் ஆர் சப்போர்ட் வந்து எடுத்துருக்கணும். ஓகேவா. அப்படின்னா தான் அந்த ட்ரெண்ட் லைன் வந்து வேலிடு. ஓகே. அதே மாதிரி இப்போ வேலிடாக ட்ரெண்ட் லைனை போட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணியிருக்கோம், பிரேக் அவுட் பார்த்துட்டோம். இந்த 50% ஹை அண்ட் லோ, அதாவது அன்னையோட ஹை அண்ட் லோ ஏற்கனவே வந்து மார்க்கெட் ஏன் சொல்கிறேன்னா, இந்த இடம் வந்து கன்ஃபியூஷன். ஒரு கன்சால்டேஷன் ஏரியாவை ஈஸியாக மார்க்கெட் வந்து பிரேக் ஆகிடுச்சு. டவுன்வர்ட்ஸ்லையும் பிரேக் அவுட்டு, அப்வர்ட்ஸ்லையும் பிரேக் அவுட், ரெண்டு சைடும் பண்ணிடுச்சுன்னா அடுத்தது மார்க்கெட்டு கன்சால்டேஷன் போக வேண்டிய மார்க்கெட்டு ஏன் வந்து ஒரு இம்பல்ஸ் மூவ் கொடுக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்குறோம். பார்த்தீங்களா. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுறது, ஒரு கன்சால்டேஷன் இதோட வந்து அதாவது 50% மேலே வந்து இங்கேருந்தே கன்சால்டேஷன் ஆக வேண்டிய மார்க்கெட்டு திரும்ப கீழே வந்து திரும்ப மேலே போய் ஒரு இம்பல்ஸ் மூவ் க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இது எடுக்கணும். ஓகேங்களா. சரி, இப்போது பிரேக் அவுட் வந்துருச்சுங்களா. அடுத்து வந்து 50%ல் இங்கேயும் வந்து பிரேக் அவுட் வந்துருச்சா. நமக்கு இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஆர்டர் பிளாக்கு ஸ்வைப்பு. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், இங்கே இருக்கிற லிக்விடிட்டி எல்லாமே ஸ்வைப் நடந்துருச்சு. ஓகேவா. அடுத்து என்ன பண்ண போகிறோம், மார்க்கெட் கீழே போகிறோம்னு சொன்னேன். அதே மாதிரி மார்க்கெட் கீழே வந்துருச்சா. அடுத்து இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக்ஸை இந்த இடத்துல இருக்கிற ஆர்டர் பிளாக்ஸை மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், ஸ்வைப் பண்ணியிருக்கான். இந்த ஆர்டர் பிளாக்கு எதோட மிட்டிகேட் ஆகுது அப்படின்னா, டே பிஃபோர் எஸ்டர்டேவோட ஈவினிங் வந்து இந்த இடத்துல மிட்டிகேட் ஆகுது. ஸோ அப்படிங்கும்போது இதோட லிக்விடிட்டியும் இங்கே வந்து வைப் நடந்திருக்கு. ஓகேவா. ஸோ அப்போது இதோ டாப் டு பாட்டம் நடந்துருச்சு. ஸோ நமக்கு வந்து டவுன்லேருந்து ட்ரெண்டு வந்து கட்டு 50%க்கு மேலே சாலிடாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. இந்த கான்செப்டில் மார்க்கெட் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் புல்லிஷ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதே மாதிரி ஒரு கான்செப்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஒரு நல்ல வியூஸ் வந்தது, ஒரு 500 வியூஸ்க்கு மேலே போச்சு. ஸோ இந்த வீடியோவும் வந்து வியூஸ் நல்லா போச்சுன்னா ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். சரி, ஓகே. இப்போது இங்கே நமக்கு வந்து என்ட்ரி ஆனால் கிடைக்கல, பிரேக் அவுட் ஆகிடுச்சு, ஆனால் என்ட்ரி கிடைக்கல. இதை எப்படி என்ட்ரி எடுக்கலாம், என்ட்ரி எப்படி எடுக்கலாம் அப்படின்னா நம்மளோட ஃபிபனாச்சி டூல். ஓகேவா. ஓகே. இப்போது இதை வந்து இந்த 50% நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போது மார்க்கெட்டில் என்ன பண்ணியிருக்கு, இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டு. நம்ம ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணுவோம். ஓகேவா. மார்க்கெட்டில் ரீடெஸ்ட்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ ஓகே, கரெக்டாக இருக்குது. மார்க்கெட்டில் வந்து ரீடெஸ்ட் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ஒரு ரீடெஸ்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து ஒரு மொமெண்டம் கேட்சப் பண்ணுறது தான் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் கரெக்டாக இருக்கும். நல்லா பார்த்துங்க. இதே கான்செப்ட்டு ஃபாரெக்ஸ்லையும் ஒர்க் ஆகும். ஆனால் நம்மளோட ஃபாரெக்ஸில் என்னன்னா ப்ரீமியம் டிகே அப்படிங்கிறது வந்து ஒன்று கிடையாது. ஓகேவா. நம்மளோட இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ப்ரீமியம் டிகே இருக்குது.
ஸோ நமக்கு மொமெண்டம் இருக்கிற கேண்டில் தான் தேவையே தவிர, மொமெண்டம் எங்கே ஆகுமோ அந்த இடத்துல தான் நம்ம என்ட்ரி எடுக்கணுமே தவிர, மார்க்கெட்டு மேலே இதுமாரி சின்ன சின்னதாக கன்சல்டேட் ஆகிட்டே போயிட்டே இருந்தாலும் நமக்கு அதுக்கான ப்ராஃபிட் கிடைக்காது. ஓகேங்களா? அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம. சரி, இப்போது இந்த இடத்துல இருந்து நம்ம எங்கே எடுத்துருக்கோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து கரெக்டாக நமக்கு சப்போர்ட் அட்டு 0.618 கோல்டன் ரேஷியோவில் மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு, பிரேக் அவுட் பண்ணி கரெக்டாக சப்போர்ட் எடுத்துருக்கு. பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இந்த இடத்துல வந்து கரெக்டாக சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ நம்மளுக்கு கேண்டில் ஃபார்மேஷனும் ஒரு புல்லிஷான கேண்டில் ஃபார்மேஷன் தான் இந்த 2 கேண்டில் ஃபார்மேஷனை வச்சு வைக்கும்போது. ஓகேவா? இப்போது நம்ம இங்கே என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னா கன்ஃபார்மாக எடுக்கலாம். ஏன் அப்படின்னா 2-3 கன்ஃபர்மேஷன் பாட்டத்தில் நமக்கு வைப் ஆகிடுச்சு, நமக்கு ட்ரெண்ட் லைனும் பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட்டுக்கு நம்மளோட கோல்டன் ஜோனில் ரீடெஸ்ட் ஆகிருக்கு. ஓகே, ரீட்ரேஸ்மெண்ட் எங்கே நடந்திருக்கு, 0.618 ரீட்ரேஸ்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ இதிலேருந்து நம்ம பையிங்கான ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். எது வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லெவல் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபஸ்ட் லெவல் எப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து நம்ம இப்போ பை இந்த கேண்டில் தான் எடுக்க முடியும், இந்த கேண்டில் தான் நமக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இதிலேருந்து அதாவது 1 மணிக்கு கரெக்டாக 1 மணிக்கு நான் சொன்னால் பார்த்தீங்களா 12 to 1 இதுக்குள்ளே வந்து ஒரு நல்ல மும்பட்டம் கிடைக்கும் ஒரு கேட்சப் பண்ணுறதுக்காக. ஓகேவா? இந்த இடத்துல என்ட்ரி ஆகிட்டு நம்ம ப்ரீவியஸ் லோவில் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். நம்மளோட டே ஹையில் வந்து டார்கெட் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதிலே வந்து 45 பாயிண்ட்ஸ் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. ஓகேவா? அடுத்து நியூ ஹை கிரியேட் ஆகிடுச்சு. இந்த கேண்டில் போயிடுச்சுன்னா நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு யூஸ் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ இந்த ஸ்டைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு யூஸ் பண்ணிகிட்டே போகும்போது நம்மளோட மேக்ஸிமம் டார்கெட் எங்கே இருக்குன்னா 1.618. அதாவது இங்கே சப்போர்ட் எடுக்கிறவன் இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டு கன்ஃபார்மாக வந்து இது பண்ணுவோம். நல்ல மூமெண்டம் இருந்ததுன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு ரிஜெக்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது மார்க்கெட்டில். ஆனால் என்ன பண்ணியிருக்கான், இதையும் வந்து பிரேக் அவுட் பண்ணி இதில் சப்போர்ட்டாக எடுத்திருக்கான். ஓகேங்களா? அடுத்த லெவலில் மூவ் பண்ணுறதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகேவா? இதுதான் இவ்வளோதான். இப்போது இதுதான் இந்த சாதாரணமாக ஒரு 2-3 கான்செப்ட் தான். நார்மலாக ப்ரைஸ் ஆக்ஷனில் பிரேக் அவுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 50% பிரேக் அவுட் பண்ணி நமக்கு அங்கே ஒரு ரீடெஸ்ட் கொடுக்கறது, அதுக்கப்புறம் லிக்விடிட்டி ஒரு ஸ்டாப் லாஸ் வைப். ஓகேங்களா? இந்த இடத்துல இருக்கிற ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் ஹண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுவோன்னா அடுத்த டைரெக்ஷன் தான் போக ஆரம்பிப்போம். ஏன்னா இங்கே இருக்கிற செல்லர்ஸோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் கன் பண்ணால் இங்கேருந்து கிளம்பிடுவோம். ஓகேங்களா? இதுதான் பேசிக் கான்செப்ட்டு. இதுதான் வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பேக் டெஸ்ட் எதில் பண்ணலான்னா நீங்கள் ஃபாரெக்ஸ்லேயும் பண்ணலாம், உங்களுடைய இதுலேயும் பண்ணி என்ன சொல்கிறது நார்மல் ஸ்டாக்ஸ்லேயும் பண்ணிக்கலாம், இந்தியன் ஸ்டாக்ஸில் கூட பண்ணிக்கலாம், எதில் வேணாலும் பண்ணி பாருங்கள். இது வந்து மேக்ஸிமம் ஒர்க் ஆகும். அதாவது எப்படி சொல்கிறேன்னா ஒரு 70% இது வந்து மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுது. ஃபாரெக்ஸ்லேயும் ஒர்க் ஆகுது, எதுலேயும் ஒர்க் ஆகுது, நம்மளோட ஆப்ஷன் ட்ரேடிங்லாம் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இதுதான் வந்து சிம்பிள் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து நான் என்ட்ரி எடுக்கிறது எல்லாமே எங்கே எடுப்பேன் அப்படின்னா என்னோட ஃபிபனாச்சி டூலில் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குதா அப்படின்னு ஒரு இது பார்த்துக்கிட்டு தான் நம்மளோட என்ட்ரி வந்து அங்கே இருக்கும். ஸோ நீங்களும் வந்து ஒரு சின்னதாக ப்ரைஸ் ஆக்ஷனு, சின்ன ஒரு எஸ்எம்சி கான்செப்ட்டு வித் டூலு இதெல்லாம் யூஸ் பண்ணி எடுக்கும்போது உங்களோட வின்னிங் ரேஷியோவும் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதாவது ஒரு 5 ட்ரேட் எடுக்கிறோம்னா 2 லாஸ் ஆகும், 3 வந்து நமக்கு ப்ராஃபிட்டபுளாக மாறும். நம்ம ஒரு கன்சிஸ்டன்சியாக வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஷன்ஸே போதும். இது வந்து ஃபோரெக்ஸில் வந்து நல்லா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபோரெக்ஸில். நான் நிறையா ஒரு 80% வரைக்கும் ஃபாரெக்ஸில் வரும். அது ஒரு சான்சஸ் இருக்குது. அந்த ஃபிபனாச்சி டூல் வச்சு யூஸ் பண்ணுவோம். ஃபாரெக்ஸ் கோல்டு வந்து நம்ம அதிகமாக பண்ணுவோம், லைவ்ல நிறையா போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதே தான் நான் வந்து ஆப்ஷன்ஸ்லேயும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத வந்து எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னொன்று என்னென்னா, ட்ரேடிங்க்கு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா, ட்ரேடிங்க்குள்ளே பிகினராக போகிறோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா மறக்காமல் ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க. அதாவது குறைஞ்சது ஒரு 3 to 4 மந்த் வந்து தியரட்டிக்கலாக படித்து, அதுக்கப்புறம் ஒரு 4 மந்த் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, எக்கச்சக்கமான ஃப்ரீ வீடியோஸ் நிறையா வந்து யூடியூப்ஸில் கொடுக்குறாங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் என்ன எல்லாம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் கெயின் பண்ணி உங்களோட நாலேஜை அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து
ட்ரேட் எடுக்க ஆரம்பிக்கலாம். குறைஞ்சது ஒரு 8 மந்த் எடுத்துக்கோங்க. 8 மந்த் எடுத்துக்கிட்டு அதுக்கு ப்ராக்டிக்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அது ரியல் மணியில் அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன லாட்ஸ் வந்து பண்ணி பாருங்கள். இப்போ எடுத்தோடனே வந்து 10,000 20,000 30,000 1 லட்சம் போட்டுட்டு லாஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஏன்னா ஆப்ஷன் ட்ரேடிங் லாஸ் பண்ண வைக்கும். ஓகேங்களா? சரி, அது நமக்கு படிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட இந்த வீடியோவிலே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. டெலகிராமில் வந்து பின்னெடு கமாண்டில் ஃப்ரீ புக்ஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரீயாக. அதாவது நான் படிக்க ஆரம்பித்த டைமில் என்ன புக்ஸு நான் படிக்க ஆரம்பிச்சனோ அந்த புக்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரீயாக. அதுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆனில் போட்டு டெலகிராம் குரூப்பில் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.